இந்த நாட்டில் நீதித்துறைக்கு நிறைய மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள் நாங்கள். மரியாதை கொடுக்கவில்லை என்று வருத்தப்படுகின்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியெல்லாம் இருக்காங்க. கரப்ஷனை பற்றி யாரும் பேசக்கூடாதுன்னா சொல்கிறாங்க. என்சிஆர்டி புக்கோட சிலபஸையே தூக்க சொல்லிட்டாங்க. இந்த மேஜிஸ்ட்ரேட்டை பற்றி யார் போய் பேசுவது? யார் தானாக முன் வந்து நடவடிக்கை எடுப்பார்கள்? அந்த மேஜிஸ்ட்ரேட் எனக்கு இந்த வழக்கில் ஏதோ ஹைகோர்ட் ஜட்மெண்ட் வச்சுருக்கீங்களா, வாங்க, இல்லைன்னா போங்க, நான் சொல்கிறதா நடக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. யாரையும் பாடியை பார்க்க விடுவது. எல்லா வழக்குகளும் நடக்கிற மாதிரி ஓகே, ஒரு மருத்துவர் இதில் தவறு செய்திருக்கிறார். ப்ரீ ரிமாண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தவறு செய்திருக்கிறார். போஸ்ட்மார்ட்டம் செய்யும்போது இருந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தவறு செய்திருக்கிறார். டீன் ஆஃப் ஸ்டான்லி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அந்த பாடி அங்கேயே வச்சு அவங்ககிட்ட கேட்டு அதுக்கப்புறம் தான் பாடியை ரிலீஸ் பண்ணியிருக்கணும். போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட்டை கையில் கொடுத்துட்டு போயிருக்கணும். அதையும் செய்ய மாட்டார்கள். சட்டசபை நடக்கும்போதே விக்னேஷ் வழக்கில் 2022 அவர் மிஸ்கைட் பண்ண அஃபிஷியல்ஸ் தான் இவங்கெல்லாம். இன்னும் அவங்க அங்கே தான் இருக்காங்க. கொஞ்சம் மாறி இருக்காங்க. இப்போ டிஜிபி அந்தஸ்தில் இருப்பாங்க. அன்றைக்கி இன்டெலிஜென்ஸில் இருந்தவங்க இப்போ டிஜிபியாக மாறி இருப்பாங்க. அவ்வளோதான். பர்சனல் செக்ரட்டரியாக இருந்தவங்க ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக மாறி இருக்கலாம். இதெல்லாம் இல்லை, அது அந்த சேஞ்சஸ்லாம் இருக்கும். ஆனால் எக்ஸிக்யூட்டிவுடைய கண்ட்ரோலில் மாண்புமிகு முதலமைச்சர், ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு பொறுப்பாக இருக்க முதலமைச்சர் இருக்கிறார் என்று வருத்தம். அவர் தானாக சுயமாக இந்த விஷயங்களில் செயல்படாமல் தடுக்கப்படுகிறார் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. இது போன்ற காவல்துறை அதிகாரிகளை இந்த ஆட்சி பாதுகாப்பதன் மூலமாக இந்த ஆட்சிக்கு என்ன நல்ல பெயர் வரப்போகுது? கெட்ட பெயர் தான் வந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு மணிக்குமார்கிட்ட என்ன கேட்குறோம், நீங்கள் இந்த தாம்பரத்தில் நடந்த விஷயத்தை பார்த்து நீங்களே அமைதியாக இருக்கிறீர்கள். நீங்கள் உடனடியாக உங்கள் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் அங்கே அனுப்ப வேண்டாமா? இது என்ன ஆச்சுன்னு பார்க்குறதுக்கு. ஜஸ்டிஸ் மணிக்குமார் ரொம்ப சென்சிட்டிவான ஜட்ஜ். இந்த வழக்கில் இறந்த புனிதன் வந்து ஒரு எஸ்சி வகுப்பை சார்ந்தவர். அப்போ இந்த கமிஷன் வேலை பார்த்துருக்க வேணாமா? உடனடியாக தலையீடு செய்திருக்க வேணாமா? நம்ம மாநிலத்தில் ஒரு எஸ்சி எஸ்டி கமிஷனை வந்து இதே ஆட்சி ஆரம்பிச்சது. ஆமாம், அதனுடைய செகண்ட் கமிஷன் சேர்பர்சன் வந்துட்டார். ஓகே, இப்போ அவர் வந்து ஹியரிங்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஹியர் இஸ் அ கேஸ். நீங்கள் சுவமோட்டோவாக இந்த கேஸ் எடுத்துக்கணும். நீங்கள் வந்து யாரும் உங்களுக்கு புகார் கொடுக்கணுக்கா காத்துட்டு இருக்க தேவையில்லையே. நீங்கள் ஏன் செயல்படவில்லை? உங்கள் ஆணையம் ஏன் செயல்படவில்லை? ஸோ அந்த டிஜிபியை அப்பாயிண்ட் பண்ணணுன்றது வந்து எதுக்காக கூறுகிறோம் என்றால், இந்த நாட்டில் ஒரு நிரந்தர டிஜிபி இருந்தால்தான் நீங்களும் நானும் பேசி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள். முதலமைச்சரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, கவனக்குறைவாக இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு காவல்துறையை வந்து முறையான பாதையில் கொண்டு செல்வது ஒரு ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் செய்ய வேண்டிய வேலை. ஒரு ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் வழக்கறிஞரும் மனித உரிமை செயற்பாட்டாளரும் மக்கள் கண்காணிப்பகத்துடைய இயக்குநருமான மரியாதைக்குரிய திரு ஹென்றி திஃபேன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குங்க. நல்லா மகிழ்ச்சி. உங்கள் நேரில் சந்திக்கிறதுல ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்த 2026 தேர்தல் அப்படிங்கிற நெருங்கி கொண்டிருக்கிற வேலையில் காவல்துறை மற்ற விஷயங்களெல்லாம் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்களா இல்லைங்கிறது தெரியாத மாதிரியான ஒரு சூழல் இப்போது நீங்கள் அண்மையில் போட்ட ஒரு வீடியோவில் பார்க்க முடிந்தது. தாம்பரம் பகுதியில் மீண்டும் வந்து ஒரு காவல் சித்திரவதை படுகொலை நிகழ்ந்திருக்கிறதாக ஒரு செய்தியை நீங்கள் வெளியிட்டிருந்தீங்க, பார்த்தேன். 24வது காவல் விசாரணை மரணமாக இந்த ஆட்சியில் நடந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு கவலை அளிக்கக்கூடிய விவகாரமாகத்தான் இருக்கிறது. அந்த வழக்கினுடைய பின்னணி என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? நீங்கள் இந்த இன்டர்வியூ நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய இதே கேம்பஸில் சுமார் 70 வழக்கறிஞர்களுக்கு பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. கொலை செய்யப்பட்ட புனிதனுடைய தம்பி இந்த பயிற்சியில் பங்கு பெறுவதற்காக காலையில் வந்திருக்கிறார். ஓகே. அவர் ஒரு 3ஆம் ஆண்டு சட்டம் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர். அதனால் நம்ம பேசிகிட்டு இருக்க டாபிக் வந்து ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்குது. நான் அவரிடம் இன்று இரவு கொஞ்சம் அதிகமான நேரத்தை செலவு செய்ய போகிறேன்.
டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கொஞ்சமாக வாங்க போகிறேன். இது பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு கஸ்டோடியல் டெத்துடைய ஒரு எடுத்துக்காட்டு. நேரம் எலெக்ஷன் டைமாக இருக்குது, ஆனால் மோடஸ் ஆப்பரண்டி அதே தான். சித்திரவதை நடந்திருக்கு. தாம்பரம் கமிஷனரேட்டுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில் இந்த சித்திரவதை நடந்திருக்கு. அந்த சித்திரவதையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய புனிதன் வந்து காலையில் வீட்டிலிருந்து கூட்டி செல்லப்படுகிறார். அவருக்கு காயங்கள் ஏற்படுகின்றன. அவரை ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார்கள். அரசு மருத்துவமனையில் வந்து அவர் ஃபிட் ஃபார் ரிமாண்ட் என்ற ஒரு சான்றிதழை பெறுகிறார்கள். அந்த சான்றிதழை பெற்று ஒரு குற்றவியல் நடுவரிடம் கொண்டு போய் அவரை ஒப்படைக்கிறார்கள். அந்த சான்றிதழின் அடிப்படையில் இரவு மாலையில் அந்த குற்றவியல் நடுவர் அவரை ரிமாண்ட் செய்கிறார்கள். ரிமாண்ட் செய்யப்பட்ட ஆர்டர் வாங்கி புழல் சிறைக்கு அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. புழல் சிறை அதிகாரிகள் உஷாராக புனிதனுடைய உடம்பில் காயங்கள் இருப்பதை பார்த்து அட்மிஷன் நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம், மருத்துவமனைக்கு கூட்டி செல்லுங்கள் என்று அனுப்புகிறார்கள். அதற்கு பின்பு தான் அவரை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு 13ஆம் தேதி இரவு கூட்டி செல்கிறார்கள். பிப்ரவரி 13. ஓகே. ஸ்டான்லி மருத்துவமனையில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து அவரை அங்கே அட்மிஷன் போட்டிருந்தா பெராப்ஸ் அவர் என்ன நிலையில் இருந்தார்ன்றதெல்லாம் நமக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நம்ம கையில் இல்லாதனால ஒரு ஒரு யூகத்தில் பேசுவது சரியாக இருக்காது. ஸ்டான்லி மருத்துவமனையில் மருத்துவர்கள் ஒழுங்காக அதை ட்ரீட் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கேயே அட்மிஷன் போட்டு ட்ரீட் பண்ணியிருந்தா அவன் கஸ்டடியில் தான் இருக்க போகிறான். ஜுடிஷியல் கஸ்டடி இன் ஹாஸ்பிட்டல், அவ்வளோதான். அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அவரை காப்பாற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவரை அன்று இரவே அனுப்புகிறாங்க மருத்துவமனைக்கு, இது சிறைக்கு. சிறை 13ஆம் தேதி இரவு சிறையில் ஷட்டின் பண்ணுறாங்க. 18ஆம் தேதி அவருடைய தம்பிக்கு தகவல் வருது, அவரை அதே ஸ்டான்லி மருத்துவமனையில் மறுபடியும் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போது 13ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதிக்குள்ளார சில கோளாறுகள் ஏற்படுகிறது அர்த்தம் மருத்துவ ரீதியாக. இதெல்லாம் என்னன்றது மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் பார்த்தா 18ஆம் தேதி அட்மிட் ஆன புனிதன் வந்து 19ஆம் தேதி காலையில் இறக்கிறார். இதுதான் நடந்த சம்பவம். அதற்கு பின்பு நம்முடைய கவனத்திற்கு வருகிறது, இது போன்ற ஒரு இளம் வழக்கறிஞர் உடனடியாக அந்த குடும்பத்தை நாடுகிறார். இது கஸ்டடியில் நடந்த ஒரு மரணம். ஆகவே உடனடியாக ஸ்டான்லி மருத்துவமனையில் நடக்கக்கூடிய போஸ்ட்மார்ட்டத்தில் குடும்பம் தலையீடு செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அம்மா, தம்பி, அண்ணன் இவங்க எல்லாம் ஒரு பக்கமாக நின்று மேஜிஸ்ட்ரேட் தீபா என்ற ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மாதவரம் அவர்கள் தான் அங்கே இருக்காங்க. அவங்ககிட்ட பேசுகிறாங்க. எனக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னவென்றால், அந்த தீபா என்ற ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டிடம் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய சந்தோஷ் தீர்ப்பை எடுத்து காட்டுகிறார்கள். நீங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டத்தை வந்து கண்டிப்பாக 2 மருத்துவர்களை, ஃபொரென்சிக் மெடிசின் மருத்துவர்களை வைத்து நடத்த வேண்டும், குடும்பம் பார்ப்பதற்கு அனுமதிக்க வேண்டும், ஃபோட்டோ எடுப்பதற்கு அனுமதிக்க வேண்டும், உடலில் காயங்கள் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு என்றெல்லாம் சொல்லும்போது அந்த மேஜிஸ்ட்ரேட்டுடைய ரொம்ப வருத்தத்துடன் சொல்லுகிறேன், இந்த நாட்டில் நீதித்துறைக்கு நிறைய மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள் நாங்கள். மரியாதை கொடுக்கவில்லை என்று வருத்தப்படுகின்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியெல்லாம் இருக்காங்க. கரப்ஷனை பற்றி யாரும் பேசக்கூடாதுன்னா சொல்கிறாங்க. NCERT புக்கோட சிலபஸையே தூக்க சொல்லிட்டாங்க. இந்த மேஜிஸ்ட்ரேட்டை பற்றி யார் போய் பேசுவது? யார் தானாக முன் வந்து நடவடிக்கை எடுப்பார்கள்? அந்த மேஜிஸ்ட்ரேட், எனக்கு இந்த வழக்கில் ஏதோ ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வச்சுருக்கீங்களா, வாங்க, இல்லைன்னா போங்க, நான் சொல்கிறதா நடக்கும் அப்படின்னு இருக்காங்க. யாரையும் பாடியை பார்க்க விடவில்லை. ஓகே. போஸ்ட்மார்ட்டம் முடியுது. இன்றைக்கி வரைக்கும் அந்த சந்தோஷ் தீர்ப்பில் இருக்கக்கூடிய போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட் குடும்பத்துக்கு வரவில்லை. சந்தோஷ் தீர்ப்பில் இருக்கக்கூடிய போஸ்ட்மார்ட்டமுடைய வீடியோ டேப் அவர்களுக்கு வரவில்லை. தாம்பரம் கார்ப்பரேஷனுடைய மேயர் உடைய வீடு வந்து புனிதனுடைய வீட்டிலிருந்து 3வது வீடு என்று கூறுகிறார்கள். ஓகே. அது 3வது வீடா 4வது வீடா, பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவினர், தூரத்து உறவினர். உடனடியாக அரசியல் ரீதியாக பிரச்சனையை அணுகி ஆளுங்கட்சி அவர்கள் மூலமாக இதில் தலையீடு செய்து இது ஒரு கஸ்டோடியல் டெத் ஆகிவிட்டது. யூஸ்வலாக போலீஸை டீல் பண்ணுவாங்க. எந்த குடும்பம் எந்த ஜாதியை சார்ந்தவர் என்று பார்த்து உடனே அந்த சாதியை சார்ந்த காவல்துறை அதிகாரிகளை அனுப்புவார்கள். இங்கே மோடஸ் ஆப்பரண்டி வந்து அரசியல் தலைவர்கள் பார்த்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி
அந்த அம்மாவை வந்து டீல் பண்ண வைக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்குவதற்கு ஒரு முயற்சி செய்து புனிதனுக்கு வந்து ஒரு 6 மாதமாக தன்னுடைய மனைவி, அவர் திருமணமாகி மனைவியோட செப்பரேட்டடாக இருக்கார். ஓகே. மனைவியை பிக்கப் பண்ணி, ஏன்னா அம்மா இந்த பக்கம் இருக்காங்க, பையன் தம்பி இந்த பக்கம் இருக்காங்க, அதனால் அந்த பக்கம் வேறு யாரோ ஃபேமிலிக்குள்ளார பிரச்சனையை உண்டாக்கணும்னு சொல்லி அவங்கள பிக்கப் பண்ணுறாங்க. அப்போ நாங்கள் ஆலோசனை என்ன சொல்கிறோம்னா, தயவுசெய்து இதில் ஃபேமிலி நீங்கள் செப்பரேட் ஆகாதீங்க, நீங்கள் பிரச்சனை பண்ண வேண்டாம், அந்த அந்த இறந்த புனிதனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது, அதனால் இப்போதைக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்தே போங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா மூலமாக, மேயர் மூலமாக 6 லட்சம் ரூபாய் பேசி தாய்க்கு கொடுத்து போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே பாடியை வாங்கி அன்னைக்கே எடுத்து விட்டார்கள். நமக்கு என்ன தெரியுதுன்னா, எல்லா வழக்குகளும் நடக்கிற மாதிரி ஓகே, ஒரு மருத்துவர் இதில் தவறு செய்திருக்கிறார். ப்ரீ ரிமாண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தவறு செய்திருக்கிறார். போஸ்ட்மார்ட்டம் செய்யும்போது இருந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தவறு செய்திருக்கிறார். டீன் ஆஃப் ஸ்டான்லி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அந்த பாடி அங்கேயே வச்சு அவங்ககிட்ட கேட்டு அதுக்கப்புறம் தான் பாடியை ரிலீஸ் பண்ணியிருக்கணும். போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட்டை கையில் கொடுத்துட்டு போயிருக்கணும். அதையும் செய்ய மாட்டார்கள். இப்போ எப்பொழுதும் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் தேர் ஆல் இன் அ கன்ஸ்பிரசி, எல்லாம் ஒரு கூட்டு சதியில் இருக்கிறார்கள் என்று வருத்தத்துடன் நான் பதிவு செய்கிறேன்ல. அந்த கூட்டு சதியினுடைய அனைத்து உறுப்பினர்களும் இங்கே ஒன்றாக பணி செய்திருக்கிறார்கள். அவர்கள் நினைக்கலாம், அவர்கள் அந்த 6 லட்சம் ரூபாயை அவர்கள் கொடுத்ததுனால அவர்கள் ஜெயிச்சு விட்டார்கள் என்று அவர் நினைக்கலாம். வருத்தத்துடன் அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், சட்டம் கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் அவர்கள் அனைவரையும் ஒன்றாக நிறுத்த வேண்டிய ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் இது தொடர்ச்சியாக ஏதோனும் ஒரு இடத்துல எங்கேனும் எப்போதோ நடந்தால் பரவாயில்ல, இது வந்து எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூக நீதி ஆட்சியில் இது போன்ற விஷயங்கள் களையெடுக்கப்படாமல் இருப்பதற்கான காரணம் என்ன நீங்கள் கருதுறீங்க? ஏன்னா எல்லாத்துலையும் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க, எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு மாற்றம் தெரியுது. ஆனால் இதில் உங்களுக்கு மாற்றம் தெரியுதா? இதுலேயும் உங்களுக்கு மாற்றம் தெரியலையா? எனக்கு மாற்றம் தெரியல. இந்த ஆட்சி மேலே நம்பிக்கை இல்லாதவர் பேசவில்லை. தேர்தல் நேரத்தில் சில விஷயங்கள்லாம் தெளிவுபடுத்திக்கிறது நல்லது. நிறைய பேர் நினைப்பாங்க இது உடனடியாக இது தேர்தலுக்காக பேசுகின்ற விஷயம் நினைப்பாங்க. நம்ம தேர்தலுக்காக பேசலாம். நம்ம எந்த ஆட்சி இருந்தாலும் நம்ம இந்த விஷயங்களை பேசி கொண்டிருப்பவர்கள். காரணம், சட்டத்தின் ஆட்சி தூக்கி பிடிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக பேசுகிறோம். தேர்தலுக்காக பேசுறதா மேஜிஸ்ட்ரேட்டை பற்றி பேச மாட்டோம். அதனால் அவங்களையும் சேர்த்து பேசுகிறோம்னா நம்ம வந்து சட்டத்தின் ஆட்சியை பற்றி பேசுகிறோம். மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு இது போன்ற விஷயங்கள் கொண்டு செல்லப்படுவதில்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. மாண்புமிகு முதலமைச்சர் வந்து அவருடைய கவனத்திற்கு இது கொண்டு செல்லாமல் இருப்பதற்கு உயர் காவல்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் கண்டிப்பாக இதற்கு காரணமாக இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்க விரும்புகிறேன். சட்டசபை நடக்கும்போதே விக்னேஷ் வழக்கில் 2022 அவர் மிஸ்கைட் பண்ண அஃபிஷியல்ஸ் தான் இவங்கெல்லாம். இன்னும் அவங்க அங்கே தான் இருக்காங்க, கொஞ்சம் மாறி இருக்காங்க. இப்போ டிஜிபி அந்தஸ்தில் இருப்பாங்க. அன்றைக்கி இன்டெலிஜென்ஸில் இருந்தவங்க இப்போ டிஜிபியாக மாறி இருப்பாங்க, அவ்வளோதான். பர்சனல் செக்ரட்டரியாக இருந்தவங்க ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக மாறி இருக்கலாம். இதெல்லாம் இல்லை, அந்த சேஞ்சஸ்லாம் இருக்கும். ஆனால் எக்ஸிக்யூட்டிவுடைய கண்ட்ரோலில் மாண்புமிகு முதலமைச்சர், ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு பொறுப்பாக இருக்க முதலமைச்சர் இருக்கிறார் என்று வருத்தம் இருக்குது. அவர் தானாக சுயமாக இந்த விஷயங்களில் செயல்படாமல் தடுக்கப்படுகிறார் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. இது போன்ற காவல்துறை அதிகாரிகளை இந்த ஆட்சி பாதுகாப்பதன் மூலமாக இந்த ஆட்சிக்கு என்ன நல்ல பெயர் வரப்போகுது? கெட்ட பெயர் தான் வந்து கொண்டு இருக்கிறது. அவர் தலையிட வேண்டிய விஷயங்கள் இது. ஏன்னா he is the minister for home affairs. அவர் தான் தலையீடு செய்யும், உள்துறை அமைச்சர் அவர் தான், வேற யார்ட்டையும் நம்ம கேட்க முடியாது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மனித உரிமை ஆணையம் இருக்குது, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குது. அந்த ஆணையத்தை நியமனம் செய்கின்ற, கண்காணிக்க வேண்டிய, மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற பணிகளை அவர் செய்கிறார்களா என்று பார்க்க வேண்டிய பொறுப்பும் இதே முதலமைச்சருக்கு இருக்குது. மிஸ்டர் மணிக்குமார், ஜஸ்டிஸ் மணிக்குமார் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் கேரளாவாக இருந்து ஓய்வு பெற்ற மதிப்புக்குரிய மணிக்குமார் அவர்கள் மட்டும்தான் இன்றைக்கி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் இருக்கார், சேர்பர்சன். 2 உறுப்பினர்கள் அவருடைய டேர்ம் முடிஞ்சிட்டாங்க, இன்னும் இப்போ நியமிக்கவும் இல்லை. இந்த ஆட்சி இன்னும் நியமிக்கவும் இல்லை. இது எவ்வளோ ஆண்டுகால கேப் இருக்குது? சில மாதங்கள். ஓகே. இப்போ மிஸ்டர் கண்ணதாசன் வந்து இப்போது ஒரு 1.5 மாதம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த நீதிபதி வந்து அவருக்கு அதை விட ஒரு 6 மாதம் அதிகமாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, இது உங்களுடைய ஆட்சி.
உங்களுடைய ஆட்சியில் நீங்கள் தான் அந்த ஆணையத்தை செயல்படக்கூடிய ஆணையமாக மாற்றணும். மாண்புமிகு மணிக்குமார்கிட்ட என்ன கேட்குறோம், நீங்கள் இந்த தாம்பரத்தில் நடந்த விஷயத்தை பார்த்து நீங்களே அமைதியாக இருக்கிறீர்கள். நீங்கள் உடனடியாக உங்கள் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் அங்கே அனுப்ப வேண்டாமா? இது என்ன ஆச்சுன்னு பார்க்கறதுக்கு? ஜஸ்டிஸ் மணிக்குமார் ரொம்ப சென்சிட்டிவான ஜட்ஜ். இந்த வழக்கில் இறந்த புனிதன் வந்து ஒரு எஸ்சி வகுப்பை சார்ந்தவர். அப்போ இந்த கமிஷன் வேலை பார்த்துருக்க வேணாமா? உடனடியாக தலையீடு செய்திருக்க வேணாமா? நம்ம மாநிலத்தில் ஒரு எஸ்சி எஸ்டி கமிஷனை வந்து இதே ஆட்சி ஆரம்பிச்சது. ஆமாம், அதனுடைய செகண்ட் கமிஷன் சேர்பர்சன் வந்துட்டார். ஓகே, இப்போ அவர் வந்து ஹியரிங்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஹியர் இஸ் அ கேஸ். நீங்கள் சுவமோட்டோவாக இந்த கேஸ் எடுத்துக்கணும். நீங்கள் வந்து யாரும் உங்களுக்கு புகார் கொடுக்கணுக்கா காத்துட்டு இருக்க தேவையில்லையே. நீங்கள் ஏன் செயல்படவில்லை? உங்கள் ஆணையம் ஏன் செயல்படவில்லை? இப்போ மனித உரிமை ஆணையம் செயல்படவில்லை, எஸ்சி எஸ்டி ஆணையம் செயல்படவில்லை. உயர் நீதிமன்றத்தில் 60க்கு மேற்பட்ட நீதிபதிகள் இருக்காங்களே. சென்னையில் உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இருக்காங்களே. தாம்பரத்தில் நடந்த விஷயத்தை நீங்கள் சுவமோட்டோவாக எடுக்க வேண்டாமா? நீங்கள் என்சிஆர்டி புக்கை வந்து உங்கள் சீஃப் ஜஸ்டிஸ் அங்கே சுவமோட்டோவாக எடுக்கிறார். ஒரு காவலில் நடந்த மரணத்தை நீங்கள் சுவமோட்டோ எடுக்க மாட்டீங்களா? இலவச சட்ட உதவி ஆணைக்குழு என்று ஒன்று இருக்குது, ஸ்டேட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி. அதுக்கு எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் வந்து சீஃப் ஜஸ்டிஸ், அதுக்கு சேர்மன் ஒருவர் இருக்கார், அதுக்கு பேட்ரன் வந்து சீஃப் ஜஸ்டிஸ், எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் ஒரு மூத்த நீதிபதி இருக்காங்க. அவங்க சுவமோட்டோவை எடுக்க வேண்டாமா? இப்போ என்ன சொல்கிறேன், எல்லா சிஸ்டம்ஸும் அமைதியாக இருக்குன்ற விஷயத்தை தான் நான் கொண்டு வருவேன். இதில் ஏன் சிவில் சமூக அமைப்புகள் மட்டும் சித்திரவதையை தடுப்பதற்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் மட்டும் பேச வேண்டும்? நாங்கள் மட்டும் சேர்ந்து பேசுவதனால் இது திருந்தாது. ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இதில் தலையீடு செய்து தாங்களுக்கு கண்டிப்பாக இதில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சி அவர்கள் எடுக்க வேண்டிய பொறுப்பு அவருடைய பொறுப்பு. அதில் கண்டிப்பாக அவர் தவறுகிறார்கள் என்பதை பதிவு செய்கிறார். இல்லை, ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரீமில் போய் இது வந்து ஒரு போலீஸ் ஸ்டேட் அப்படின்ற ஒரு மேற்கோளை வந்து தொடர்ச்சியாக பல இயக்கங்கள், குறிப்பாக அறப்போர் இயக்கம், ஜெயராமன் உட்பட பல பேர் வந்து இது போலீஸ் ஸ்டேட் தான் அப்படிங்கிறத பதிவு பண்ண அதாவது பதிவு பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகணும். அது உண்மைதானே? இது போலீஸ் ஸ்டேட் தானே. ஓகே, நீங்கள் போலீஸ் துறையில் இவ்வளோ தவறுகள் நடந்து கொண்டு ஆட்சியில் பொறுப்பாக இருக்கக்கூடியவர் வந்து இந்த விஷயத்தில் தலையீடு செய்ய மறுத்து கொண்டே இருந்தார்கள் என்றால், எங்களை மாதிரி ஆட்கள் ஒவ்வொரு முறையும் இதை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். இல்லை, தூத்துக்குடியில் நடந்த சம்பவம், நடந்த ஆட்சியை நம்ம பார்த்துருக்கோம், இந்த ஆட்சியை நம்ம பார்க்குறோன்னும் போது முந்தைய ஆட்சிகளை விட உங்களுக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் தெரியலையான்றதான் கேள்வி. தூத்துக்குடியில் நடந்த 16 கொலைகள், எதிர்க்கட்சி தலைவராக மாண்புமிகு எம்.கே. ஸ்டாலின் இருந்தார். இந்த கொலைகளுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்களை கண்டிப்பாக தண்டிப்பதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் என்று கூறினார். கமிஷனே போட்டார். ஆமாம், கமிஷன் அவங்க போட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி போட்டாங்க. அதனுடைய இன்டரிம் ரிப்போர்ட் வந்த உடனே 21 அவர் பெற்று, 22 இறுதி அறிக்கையை பெற்று, ஏன் இந்த அதிகாரிகள் எல்லாம் நேம்டு, ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷன் ஹஸ் நேம்டு எவ்ரிபடி. ஓகே, ஒவ்வொரு ஆளுடைய என்னென்ன தவறுகள் என்பதெல்லாம் குறிச்சிருக்காங்க அந்த அருமையான அறிக்கையில். ஏன் இந்த ஆட்சி முன் வந்து அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை? பதில் சொல்ல வேண்டாமா? இதுவரைக்கும் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கவில்லையே. அவங்க மேலே டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் கூட இன்னும் பெண்டிங்காக இருக்க. 22 அறிக்கை வந்துருச்சு. ஓகே, 26 அடுத்த தேர்தலுக்கு நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோம். அந்த தொகுதியில் வந்து நாங்கள் மதிக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அம்மா கனிமொழி பொறுப்பாக இருக்கிறார். ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க என்னெல்லாம் சொல்ல தள்ளப்பட்டாருன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ என்ன சொல்ல போகிறாங்க? என்ன செய்ய போகிறாங்க? இந்த மே மாதம் 22ஆம் தேதி என்ன சொல்ல போகிறாங்க? 18ஆம் தேதி என்ன சொல்ல போகிறாங்க? ஸோ இந்த ஆட்சி உடனடியாக செய்வதற்கு வாய்ப்பு இருந்தது. அருணா ஜெகதீஷனுடைய அறிக்கை உங்களுக்கு உங்கள் ஆட்சிக்கு செயல்படுவதற்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு அறிக்கையாக இருந்தது. ஒரு தளத்தை அமைச்சு கொடுத்தது. உங்களுக்கு தடையாக இருப்பது யார்? உங்கள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான் உங்களுக்கு தடையாக இருக்கிறார்களா, அல்லது ஆட்சியே இதுக்கு தடையாக இருக்கிறதா? என்னை பொறுத்தவரை எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுக்கு தடையாக இருக்கிறாங்க தான் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுறேன். அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கைடன்ஸை நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க. காம்பன்சேஷன்லாம் அவங்க சொன்ன காம்பன்சேஷனில் நீங்கள் பாதி கொடுத்துருக்கீங்க. அது கேன் பி டிபேட்டபிள். அது கூட நான் போக விரும்பல. தண்டனை பெற்றுக் கொடுப்பேன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல. குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்புன்னு நீங்கள் சொன்னீங்களா? சொல்லியா? சொன்னார். அது நடக்கலையே. ஏன் நடக்கலை? சாத்தாங்குளத்தை பற்றி பார்க்குறோம். சாத்தாங்குளம் அவங்களுடைய ஆட்சியில் நடந்தது. அந்த ஆட்சிக்கு பிறகு இப்போ வழக்கு நீதிமன்றத்திற்கு இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளார தீர்ப்பு வந்துடும். அது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய விஷயம். இது நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லுகின்ற பணியில் நீங்கள் ஏன் இன்னும் தலையீடு செய்யவில்லை? பட் திஸ் கவர்மெண்ட் ஹஸ் டு ஆன்சர் ஆல் தீஸ் கஸ்டோடியல் டெத்ஸ். அதுக்கு பின்னாடி நடந்த கஸ்டோடியல் டெத்ஸ் தானே. எல்லா வழக்குகளையும் ஏன் நீங்கள் தலையீடு செய்வதற்கு தயங்குகிறீர்கள்?
அப்போ எஃபெக்டிவான ஒரு 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 கவர்னன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் உங்களுக்கு இல்லை என்பதை நீங்கள் சுட்டி காட்டுகிறீர்கள் என்பதை வருத்தத்தோடு சொல்கிறேன். கல்வியில் இருக்குது, ஹெல்த்தில் காட்டுறீங்க, ட்ரேட் அண்ட் காமர்ஸில் காட்டுறீங்க, எக்கனாமிக்ஸில் காட்டுறீங்க, ஸ்கில்லிங் ப்ரோக்ராமில் காட்டுறீங்க, வெவ்வேறு துறைகளில் நீங்கள் காட்டுறீங்க. இந்த துறையில் ஏன் நீங்கள் காட்ட மறுக்கிறீர்கள்? பதில் சொல்ல வேண்டும். குறிப்பாக நீங்கள் முக்கியமான விஷயத்தை தமிழ்நாட்டில் நீங்கள் எழுப்புனீங்க. அது என்னென்னா, இன்னும் வந்து ஒரு நிரந்தர டிஜிபியை வந்து போடாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற விவகாரத்தை தொடர்ச்சியாக வந்து நீங்கள் பல இடங்களில் வந்து பேசுனீங்க. இப்போது வரைக்கும் இவங்க சொல்லக்கூட காரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அது எங்களுடைய மாநில உரிமைக்கு உட்பட்டது, நாங்கள் எப்போ போடணுமோ போடுவோம், நாங்கள் எங்களுக்கு நாங்கள் கேட்ட அந்த லிஸ்ட்டு வந்து எங்களுக்கு சரியாக கிடைக்கல, இப்படின்னு பல விதமான காரணங்களை சொல்கிறாங்க. அது உண்மையிலே அந்த உரிமைக்கு உட்பட்டது தானா, அல்லது போடாட்டி ஐயோ ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்லணுமா? சரி, டிஜிபியை பொறுத்த வரைக்கும் அதை எழுப்பியதற்கு காரணம் நான் கண்டெம்ட் போட்டதுனால தான். ஒரு முறை அல்ல, 2 முறை. ஆமாம், அதுக்கு போட்டதுக்கு காரணத்தை நான் கொஞ்சம் ஓப்பனாகவே உங்கள் மூலமாக சொல்ல ப்ளீஸ். நான் மதிக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சருடைய தகப்பனார் அவர்கள், அவருக்கு ஏற்பட்ட தாக்குதல் ஏற்பட்டது உங்களுக்கு தெரியும். ஆமாம், அந்த ஆட்சியில் அவரை கூட்டிகிட்டு போய் நள்ளிரவில் அவரை ஐயா இரவு கைது பண்ணாங்க, அடித்து கைது பண்ணி கொண்டு செல்லும்போது அதை உடனடியாக தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு ஒரு வழக்காக கொண்டு சென்றவன் நான். ஸோ இந்த ஆட்சின்றது இஷ்யூ இல்லை, இந்த மாதிரி இஷ்யூஸை எடுப்பது அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் பலன் கொடுக்கும் என்ற காரணத்திற்காக கிடையாது. இந்த மாதிரி வழக்குகளை எடுக்கும்போது பலருக்கு இந்த வழக்கினுடைய பலன்கள் போய் சேரும் என்ற நோக்கத்துடன் தான் கொண்டு செல்கிறோம். அதே நோக்கத்துடன் தான் டிஜிபி வழக்கை கொண்டு சென்றேன். எப்படின்னு கேட்பாங்க. பிரகாஷ் சிங் வழக்கில் 7 கட்டளைகள் இருக்குது. 6 கட்டளைகள் மாநிலங்களுக்கு பொறுத்த, ஒன்று வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு பொறுத்து இருக்குது. அதில் முதல் கட்டளை தான் இந்த டிஜிபி சார்ந்து இருக்கக்கூடிய கட்டளை. அதில் என்ன சுருக்கமாக சொல்கிறாங்கன்னா, ஒரு டிஜிபியுடைய டென்யூர் என்பது குறைந்தபட்சம் 2 வருஷம் இருக்கணும். அப்போ தான் ஒரு டிஜிபி வந்து ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸாக சுதந்திரமாக செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும். இதுதான் தீர்ப்பினுடைய சாராம்சம். ஆனால் அதை மட்டும் அந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மேண்டேட், ஒரு கைட்லைன் மட்டும் தொடர்ந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது டிஜிபியாக வரக்கூடியவர்கள் 2 ஆண்டு இருக்கணுன்றது வந்து எல்லோரும் கராராக இருக்காங்க. நல்லது. எல்லாரும் அவங்க உரிமை சார்ந்த விஷயங்களில் கராராக இருக்கிறது, காவல்துறை கராராக இருக்கிறதுல தப்பு கிடையாது, நல்லது தான். நம்ம உரிமை பற்றி பேசினா தான் அவங்களுக்கு கோபம் வரும். பட் அவங்க உரிமை பற்றி அவங்க பேசும்போது நல்ல விஷயம். பலர் வந்து இது மாதிரி நீதிமன்றத்துக்கு போய் தான் அதை அமுல்படுத்தியிருக்காங்க. ஆமாம். ஆனால் அதுக்கு கீழே பல கட்டளைகள் இருக்குது. அந்த கட்டளைகள் மேலே ஒரு அக்கறை வர வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் இந்த கட்டளையில் அக்கறை காட்டுகிறோம். அடுத்த கட்டளை என்ன சொல்லுது? எல்லா ஆஃபீஸர்ஸ், சீனியர் ஆஃபீஸர்ஸ், ஆப்ரேஷன் லெவலில் இருக்கக்கூடிய சீனியர் ஆஃபீஸர்ஸ், ஐஜியாக இருந்தாலும் சரி, எஸ்பியாக இருந்தாலும் சரி, கமிஷனர் போலீஸாக இருந்தாலும் சரி, ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, அவர்களும் 2 ஆண்டுகள் அவர்கள் பொசிஷனில் இருக்க வேண்டும் என்று அதே தீர்ப்பில் கூறுகிறார்கள். இப்போ நமக்கு எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் எத்தனை முறை எஸ்பிஸுடைய ஷஃபிள் நடந்ததுன்றதா எல்லாருக்கும் தெரியும். ஐஜிஸுடைய ஷஃபிள் எத்தனை நடந்தது தெரியும். சிஓபிஸுடைய ஷஃபிள் எவ்வளோ நடந்தது இந்த 5 ஆண்டுகள்னு பார்த்துருக்கோம். எஸ்ஹெச்ஓஸுடைய ஷஃபிள் எங்கே நடந்தது எங்கே நடக்கலைன்றது கூட நமக்கு தெரியும். சில பேர் ஷஃபிளே பண்ணாமல் அப்படியே இருப்பாங்க, சில பேர் மாற்றப்படுவார்கள். இதெல்லாம் அந்த தீர்ப்புக்கு எதிராக இல்லையா? பட் பர்ஃபார்மன்ஸு பேஸ்ட் ஆன் த இஷ்யூஸு, அதனால் வந்து ஒரு சிஎம் பண்ணலாம் தானே. சிஎம் தீர்ப்பு என்ன சொல்லுது? அதே தீர்ப்பு தானே நீங்கள் இப்போ போகிறீங்க, மாநில உரிமைகள் தானே இப்போ போய் உச்ச நீதிமன்றத்தில் பேசுனீங்க. நான் அதே கேள்வி தானே உங்கள்கிட்ட கேட்குறேன். ரெண்டாவது ரெக்கமெண்டேஷன் போங்க, 3வது ரெக்கமெண்டேஷன் போங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டி இதெல்லாம் ஃபாலோ பண்ணவில்லை. இதை சார்ந்து இந்த ஆட்சிக்கு ஒரு அக்கறை வரும் என்ற ஒரு நோக்கம் எனக்கு கண்டிப்பாக இருந்தது. யாரையும் தண்டிக்கணுன்ற நோக்கத்துடன் செல்லவில்லை. இப்போ டிஜிபியை பற்றி அவர்கள் கொண்டு வரும்போது இதெல்லாம் இப்போ வைத்திருக்கக்கூடிய வாதங்கள். நான் கேட்குறது, சங்கர் ஜிவால் வந்து ஓய்வு பெற போகிறார் என்பது யாருக்கும் ஒரு ரகசியம் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுல உங்களுக்கு என்ன தடையாக இருந்தது? யாராவது வந்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இந்த ப்ராசஸை நீங்கள் அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா, சங்கர் ஜிவால் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அடுத்த டிஜிபி யாருன்ற ப்ராசஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக இருந்திருக்கும். அப்போ உள்ளே எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து இதற்கு தடையாக இருந்திருக்கிறார்கள். சில நபர்களை உள்ளே தள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன், சில நபர்களை பெராப்ஸ் உள்ளே வரக்கூடாது என்று வெளியேற்ற வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் இதை பேக்கேஜ் பண்ணி இப்போ அவர்கள் எடுத்து வைப்பது வந்து இது வந்து ஸ்டேட் ஃபெடரல் இஷ்யூஸை ரேஸ் பண்ணுற, சென்ட்ரல் ஃபெடரல் இஷ்யூஸை ரேஸ் பண்ணுற இஷ்யூஸ் சொல்கிறாங்க.
அதில் அந்த இஷ்யூஸ் இருக்குன்னா இப்போ இருக்குது. ஆமாம், இருக்க தான் செய்யும். எப்பொழுதும் லீகல் இஷ்யூஸை கொண்டு வரலாம்ல. நீங்கள் செய்ய வேண்டிய நேரத்தில் இதை நீங்கள் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை தான் உங்கள் முன் நான் நேரடியாக வைக்கிறேன். இப்போ அவங்களுக்கு வந்து மேட்டர் ஆஃப் டைம். உச்சநீதிமன்றம் இப்போ அவங்களுக்கு வந்து 1 மாதம் டைம் கொடுத்தது. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அது 1 மாதம் முடிஞ்சிடும். எலெக்ஷன் வரப்போகுது தோழர், அதனால் அதை பண்ண முடியுமா? அது அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. அந்த ப்ராசஸ் முடியட்டுமே. அவர்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த பட்டியலில் ஏற வேண்டும். போட்டோம், யூபிஎஸ்சி அவங்க செலக்ட் பண்ணட்டும். அந்த 3 அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற ஆட்கள் வந்தவுடன் 1 வாரத்தில் இவங்க அப்பாயிண்ட் பண்ணி ஆகணும். டிஜிபியை அப்பாயிண்ட் பண்ணட்டும். ஸோ அந்த டிஜிபியை அப்பாயிண்ட் பண்ணணுன்றது வந்து எதுக்காக கூறுகிறோம் என்றால், இந்த நாட்டில் ஒரு நிரந்தர டிஜிபி இருந்தால்தான் நீங்களும் நானும் பேசி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள். முதலமைச்சரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, கவனக்குறைவாக இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு காவல்துறையை வந்து முறையான பாதையில் கொண்டு செல்வது ஒரு ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் செய்ய வேண்டிய வேலை. ஒரு ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லை. அதான் நம்ம சொல்கிறோம். நிச்சயமாக பலதரப்பட்ட வினாக்களுக்கு ரொம்ப எளிமையாக ஆழமாக சட்ட ரீதியாக மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுடைய பக்கம் நின்று உங்களுடைய கருத்துக்களை வந்து வழங்கியிருக்கிறீங்க. தொடர்ச்சியாக உங்களுக்கு கலை பண்ணி வெல்லட்டும். மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இன்னும் சந்திக்கலாம். வணக்கம்.